Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் படிக்காத ஒரு நாவலிஸ்ட்டு. இது நான் கோயம்புத்தூர் போயிருந்தபோது யாரோ சொன்னாங்க, காமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் நாவல் ஏதாவது படிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஒரு க்ளூ கிடையாது எனக்கு. ஐ ஜஸ்ட் பிக்ட் வாட் எவர் ஐ ஃபவுண்ட். நிறைய இருந்தது. ஐ ஜஸ்ட் பிக்ட் ஒன் பிகாஸ் ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ சும்மா படித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் what kind of story it is. It looks like a romantic story, but I have no idea. Anyway, ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை. இன்னொரு காரணம் என்ன, ஸ்ரீரங்கத்து தேவதை அப்படின்னா சுஜாதாவோட கதை தான் ஞாபகம் வந்தது. அப்போது ஆப்வியஸ்லி மை அட்ராக்ஷன் வாஸ் ஸ்ரீரங்கத்து தேவதையா, சம்திங் அபவுட் ஸ்ரீரங்கம் இருக்குது. நான் போனதில்லை ஸ்ரீரங்கம், பட் அவரோட கதைகள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்குமா அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஸோ எனிவே, ஹோப்ஃபுல்லி இட்ஸ் குட். ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பாகம் 1, இந்திரா சௌந்தரராஜன் ஆத்தர். பாகம் 1. பொழுது விடிந்து விட்டது. சூரியனும் கிழக்கில் ஜிகு ஜிகுவென்று வழக்கம் போல காட்சி அளித்தான். வாழ்க்கையில் அழுக்காத விஷயங்கள் என்று யானையை பார்ப்பதையும் ரயிலை பார்ப்பதையும் சொல்வார்கள். எதனால் சூரியனை பார்ப்பதை விட்டுவிட்டார்கள் என்று தோன்றியது மீராவுக்கு. 3ஆம் மாடியில் தன் படுக்கை அறை ஜன்னல் கதவை திறக்கவும் ஹாய் மீரு என்பது போல அவளை ஊடுருவியவன் சூரியன்தான். அதிலும் புரட்டாசி மாத சூரியனுக்கு புஷ்டி அதிகம். வழக்கத்திற்கு மாறான வோல்டேஜோடு கண்களை கூசச் செய்தான். மீராவின் அந்த படுக்கை அறையும் பளிச்சென்று மாறிப்போனது. அடுத்த காரியமாக அதுவரை ஓடிக்கொண்டிருந்த ஏசியின் சுவிட்சை அணைத்தாள். பின்னொரு நாட்டிய பாவனை போல் விரல்களை பிணைத்து சோம்பல் முறித்தாள். நைட்டி உடையில் மெல்லிய தங்கச்சங்கிலி கழுத்தில் மினுக்கி நெளிந்த நிலையில் முன் மார்புகள் தானாக சில அங்குலங்கள் உயர்ந்து அடங்க ரங்கநாதா என்று அவள் உதடுகள் ஆசுவாசித்தன. பெண்களின் சராசரி உயரம் என்பது 5 5.5 அடிக்குள் தான் என்று வாட்ஸ்ஆப்பில் எவனோ ஒருவன் தட்டி விட்டிருந்தான். மீரா அந்த கணக்கை மீறிய உயரத்தோடு இருந்தாள். அவள் தலைமுடியும் நல்ல நீளம். அதை பார்லருக்கு போய் வெட்டி விட்டுக்கொள்ள அவள் முனைந்தபோது அவள் பாட்டி பங்கஜம், வேண்டாம் குழந்த, புருஷாலே முடிய வெட்டிக்க கணக்கு இருக்கு, பொம்மை நாட்டிக்கு அது புரத சொத்து, அதை வெட்டிக்க அவளுக்கு ஒரே ஒரு தருணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்போன்னு நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல விரும்பலை. பங்கஜம் சொல்கிறத செத்த கேளு. பிரம்மா உன் வரையில் வஞ்சனை இல்லாமல் வாரி கொடுத்துருக்கான். அதை சீவி சிங்கரிக்காமல் வெட்டி வைக்கிறது நன்னா இருக்காதுரா கண்ணு என்று கூறி தடுத்து விட்டான். எப்போதும் பாட்டியை பாட்டி என்று கூறுவது தான் உலக வழக்கம். பெரும்பாடுகளை உடையவள் என்பதில் இருந்தே இந்த பாட்டி வந்தது. இந்த 2015 அதில் நிறையவே மாறுதல்கள். கிராண்ட்மா, சீலே, சீனியர் லேடியின் சுருக்கம் என்று ஆங்கில மீடியமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் பல வீடுகளில். இதில் மீரா சற்று வித்தியாசப்பட்டு பாட்டியை ஒரு சிநேகிதி போல கருதி கொண்டு பாட்டியின் பெயரை சொல்லி அழைத்தே பழகிவிட்டாள். விளையாட்டாக ஆரம்பித்த விஷயம் தொடர்கதையாகிவிட்டது. பாட்டிக்கும் அதில் ஆனந்தம். பாட்டின்னு கூப்பிடும்போது வயசாகிவிட்டது போல இருக்கு. நீ என் பேரை சொல்லும்போது எனக்கும் நான் இளமையில் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆகல நீ பேரை சொல்லி தான் கூப்பிடணும் என பாட்டி உத்தரவை போட்டுவிட்டாள். அதை கேட்டு வீடே ஆச்சரியப்பட, நல்ல பாட்டி நல்ல பேத்தி என்று மீராவின் அப்பா சந்தான கோபாலன் தன் திருமண ஸ்ரீசூர்ண நெற்றியில் செல்லமாக அடித்து கொண்டாலும் அவர் அதை ரசிக்கவே செய்தார். பொதுவாக மீரா எதை செய்தாலும் ரசிக்கும் விதமாகத்தான் இருக்கும். அவள் 6ஆம் அறிவுக்குள் பொலிவு மிகவே அதிகம். காலையில் எழுந்தவுடன் அவள் முதலில் சொல்வது ரங்கநாதா என்ற மந்திர பெயரை. அடுத்து அவள் காண்பதும் அந்த ரங்கன் பள்ளி கொண்ட தங்க கோபுரம் வேயப்பட்ட விமானத்தை தான். அவள் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து பார்த்தால் பளிச்சென்று தெரியும். அப்படியே ஒரு சுற்று பார்த்தால் வரிசையாக கோபுரங்கள் கண்ணில் படும். அவற்றில் புறாக்கள் படபடக்கும். முன்பெல்லாம் ஊருக்குள் கோபுரங்கள் தான் உயரமானதாக இருந்தது. இப்போது போட்டிக்கு செல்போன் டவர்கள் வந்துவிட்டன. பெருக்கல் குறியொன்று ராட்சசன் போல எழுந்து நிற்கிற மாதிரி அவை நிற்பதை பார்க்கும்போது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது போல தோன்றினாலும் அந்த டவர்களால் மிக நுண்மையான மனிதர்கள் பாதிப்புக்கு ஆளாவதை என்னவென்று சொல்வது? கோயில் கோபுரத்திற்கும் இதற்கும் தான் எத்தனை வேற்றுமை. மீரா அரங்கனின் கோபுரங்களை பார்த்து மனம் மலர்ந்த நிலையில் அந்த இரும்பு டவர்களை பார்த்து வருந்தவும் செய்தாள். ஸ்ரீரங்கம் பல வகைகளில் வேறுபட்ட ஒரு நகரம். சுற்றிலும் நன்னீர் இருக்க ஒரு தீவு பகுதி நகரமாக இருப்பது என்பது அநேகமாக இங்கேதான் இருக்க முடியும். அடுத்து அந்த நகரம் கலாச்சார சிறப்போடு ஜே ஜே என்று ஜனத்திரளோடு இருப்பதும் இங்கே மட்டும்தான். ஒரு முறை ரங்கநாதனை தரிசிக்க போய் வந்தால் போதும் சென்னை வாசிகள் கடலோரம் நடந்து
நடைப்பயிற்சி செய்து பெற்றிடும் பயனை அந்த முயற்சி தந்துவிடும். கூடுதலாக ரங்கநாதரின் அனுக்கிரகம், ரங்கநாயகியின் தனிப்பெரும் வாஞ்சை, இதெல்லாம் ஸ்ரீரங்கத்து வாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் விலை மதிப்பில்லாத விஷயங்கள். மீரா இதையெல்லாம் பெரிதாக நினைத்த காரணத்தால் தான் பெங்களூரில் அவளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்த போது அவளுக்கு அங்கே போக தோன்றவில்லை. பைத்தியம், பெங்களூர் எப்படி ஜில்லுன்னு இருக்கும் தெரியுமா, கார்டன் சிட்டிடி என்று அவள் சிநேகிதி ரேணு என்கிற ரேணுகா சிரித்த போது மீரா காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அவள் காலேஜில் கடைசி செமஸ்டர் தேர்வு எழுதும் போதே ஒரு அமெரிக்க வரன் அவளுக்காக வந்தது. அமெரிக்காவில் வெர்ஜீனியாவில் வேலை பார்த்து வரும் அந்த மாப்பிள்ளைக்கு பல லட்சங்களில் சம்பளம். அதை நாட்கணக்காக்கி, மணிக்கணக்காக்கி, நிமிடக்கணக்காக்கி ஒரு நிமிஷத்துக்கு 150 ரூபாய் என்று யாரோ கணக்கு போட்டு சொன்னபோது மீராவின் அப்பா சந்தானகோபாலன் விட்ட மூச்சில் மார்பு முடியெல்லாம் கருகிவிட்டது. அவ்வளோ உஷ்ணம். சீதா, என்னடி இது காலம், எனக்கு ஒரு வங்கி ஒரு வருஷம் இன்க்ரிமெண்ட்டே 100 150 தான். இங்கே மாப்பிள்ளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 150னா பணத்தோட மதிப்பு பாதாளத்துக்கு போயிடுதா? இல்லை மாப்பிள்ளை தான் மலை மாதிரி அவசரத்தில் இருக்காரா தெரியலடி பெருமிதமாக என்று சந்தானகோபாலன் தன் மனைவியிடம் பேசிக்கொண்டார். சீதா என்னும் அவர் மனைவியும் தத்துவத்தின் உளராமை இந்த வரனை முடிக்க பாருங்கோ, வந்திருக்கிறது மாப்பிள்ளை இல்லை குபேரன் என்றாள். ஆனால் அந்த குபேரனோடு தனியே பேசும்போது அவன் பார்வை மிக அதிகபட்சமாக மீரா மார்பு மேல்தான் இருந்தது. துப்பட்டாவை மீறிக்கொண்டு அவன் ஊடுருவியாக இருந்தான். அதை கூட வாலிபப்பாடு என சகிக்கலாம். நெற்றியில் அவள் இட்டுக்கொண்டிருந்த ரங்கநாயகி தாயாரின் மஞ்சள் காப்பை அவன் கேலியாக பார்த்து சிரித்தது அவள் மனதை மிகவும் பாதித்துவிட்டது. இது என்ன வேஷம்? அங்கே வந்தப்புறம் இதெல்லாம் நீ வச்சுண்டா எனக்கு பிடிக்காது. ஆமாம், நீ பார்லருக்கெல்லாம் போய் ஹேர் ட்ரிம் எல்லாம் பண்ணிக்க மாட்டியா என்று அவன் கேட்டபோது இவன் தான் மதிக்கும் பாட்டி பங்கஜம் முதல் ரங்கநாயகி தாயார் வரை எல்லோருக்கும் சற்று எதிரானவன் போலவே உணர்ந்தாள். அவன் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, வாழ்வது என்று சகலமும் மேல்நாட்டில். நல்ல வேளையாக தமிழ் பேசினான். ஹரிஷ் என்ற வைணவ பெயர் கொண்டிருந்தான். அந்த 2ஐ நீக்கம் செய்தால் அவனை ஒரு வெள்ளைக்காரனாகவே இல்லை செவ்விந்தியனாகவோ தான் நினைக்க முடியும். சாரி ஹரிஷ், நீ எனக்கான புருஷனா ஃபிட் ஆக முடியாதுன்னு எனக்கு தோன்றுறது. நீ வேற இடம் பார்த்துக்கோ. இந்த நிமிஷத்திலிருந்து நீ என் நண்பன், நான் உன் சிநேகிதி. பை பெண்களை பார்க்கும்போது நீ பதிலுக்கு அவள் கண்களை பார்த்து பேசு. உனக்கு வாயில் மட்டும் பல் இல்லை, கண்ணிலையும். காணாததை கண்டவன் மாதிரி உறுப்புகளை எல்லாம் அநியாயத்துக்கு கிடைக்கிறேன். எனக்கு எவ்வளோ வலிக்கிறது தெரியுமா என்று மீரா கேட்டபோது அந்த ஹரிஷ் விலவரத்து போய்விட்டான். அவனை நிர்வாணமாக்கி கன்னத்தில் அரைந்த மாதிரி இருந்தது. அன்று வீடே கலையபரமாகி போனது. பாட்டி மட்டும் மீராவை தனியே அழைத்து, அப்படியே என்ன மாதிரியே இருக்க பேத்தே என்று திருஷ்டி கழித்தாள். என்ன பங்கஜ், நீ எப்போ இப்படியெல்லாம் பேசின என்று மீரா கேட்டதற்கு, உன் தாத்தா இதில் நான் பேச நினச்சேன்டா கண்ணே, 1955 பாரு, நினைக்க மட்டும்தான் முடிஞ்சதே என்று பாட்டி தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள, அப்போது என் தாத்தா ஒரு பாதி ஆம்பளையா என்று மீரா கேட்க, நல்லா பேச, இந்த குப்பையெல்லாம் எதுக்கு கிளறிண்டு, நாங்கள்லாம் தலையெழுத்தேன்னு எல்லாத்தையும் ஏற்றுண்டவா, நீங்கள்லாம் இப்போ தலையெழுத்தை மாற்றி எழுதுறவா இருக்கீங்க என்று பாட்டி பஞ்ச் டயலாக் பேசினாள். அப்படியே பேசிய பாட்டி தான் அந்த வீட்டில் மீராவுக்கு உற்ற பலம். அம்மா சீதா கூட அப்புறம் தம்பி ஸ்ரீராம் பெர்முடா ட்ரவுசர், கை வைத்த பணி என்று வீட்டில் வளைய வருவார். இன்ஜினியரிங் முடித்து விட்டார். மனசுக்குள்ளே அமெரிக்கா கனவோடு இருக்கிறார். அதனால் எப்போதும் இன்டர்நெட்டோடு தான் கிடப்பான். மீரா அந்த காலை வேளை அவன் அரைப்பக்கம் எட்டி பார்த்தபோது காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்படி தூங்கி போயிருந்தான். அருகில் அதன் தொடர்போடு அவனது ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடந்தது. சைலண்ட் மோடில் கிடந்த அந்த ஃபோனை இயர்ஃபோன் இணைப்பில் இருந்து நீக்கி மெல்ல கையில் எடுத்து அந்த ஃபோனின் மெசேஜ் பாக்ஸை திறந்து ஒரு சின்ன திருட்டுத்தனத்தோடு அவனுக்கு வந்திருக்கும் மெசேஜ்களை ஊடுருவினாள் மீரா. 3/4 பெண்கள் தான் செய்தி அனுப்பியிருந்தாள். கடைசி செய்தியாக பிரீத்தி என்பவள் ஸ்வீட் கிசஸ் என்று டைப் வைத்து உதட்டு பதிவை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருந்தாள். அப்போது பார்த்து அவன் வைப்ரேட்டர் சப்தமிடவும் திரையை கவனித்தான். பத்ரி என்கிற பெயர் முன்னியது. இவன் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் கோதண்ட மாமாவின் புதல்வன். ஆன் செய்து காதை கொடுத்தான். ஸ்ரீ, ரெடி ஆயிட்டியா? வரட்டுமா? என்னடா பதிலே காணோம்? டிக்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன், பிரீத்தியும் வர்றா. அவன் மீரா கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் பேசியதில் பல விஷயங்கள். மீராவும் அதற்கு மேல் பேசாமல் ஃபோனை கட் செய்தவளாக ஸ்ரீராம் அருகிலேயே வைத்துவிட்டு அவனை திரும்பி திரும்பி பார்த்தபடி அந்த அறையை விட்டு வெளியேறினான். கீழே அம்மா சீதாவின் குரல், மணி 8 போகிறது, நம்ம குலக்குழந்தைகள் 2 எழுந்துட்டாளா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்களேன் என்று கத்துவதும் காதில் கேட்டது. அம்மா, நான் எழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், காஃபி ரெடியா என்று கேட்டுக்கொண்டே தலைமுடி அள்ளி முடித்துக்கொண்டே படி இறங்கினான். பொழுகாதிரி, 10 நிமிஷம் முன்னாடி கூட வந்து பார்த்தேன், முட்டாக்கு போட்டுருந்து தூங்கிட்டு இருந்தேன், ஏசியை அணைச்சேன்,
நான் ரூம் வாசலை தாண்டதுக்குள்ளே எழுந்து அதை திரும்ப ஆன் பண்ணிட்டு திரும்பவும் சுருட்டின்னு படுத்துக்கிட்டேன். இப்போ என்கிட்ட ஸ்கிப்பிங் புழுகிறியா என்று அம்மாவை மெலிந்த புன்னகையோடு பார்த்தவள், அம்மா நீ பயங்கர ஷார்ப்புமா, உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. அம்மா என் ரூமுக்கு வந்து ஏசி அனுப்பிச்சே, மறுமை போல ரூமுக்கு அவன் காதோட காதை இந்த இயர்ஃபோனை எடுத்தியா? ஐயா தூக்கத்தில் கூட அவன் காதில் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கான். அதுவும் எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? இதை பாரு, நீ முதல்ல உன் முதுக பாரு, அவனை இழுத்து விட்டு நீ தப்பிக்க நினைக்காத. தெரியுமே நீ இப்படி தான் சொல்வேன்னு நல்லா தெரியுமே. என்னடி தெரியும் உனக்கு? அவன் ஆம்பளை, அவனு நீ ஒன்றா? இதோ இந்த உத்தரத்தில் அவன் வௌவால் மாதிரி தலையிழத்து உங்க உன்னால் முடியுமா? சிறியபடி கேட்டார் சீதா. அவளை எப்போவுமே அப்படித்தான். அவளுக்கு ஸ்ரீராம் ஒரே பிள்ளை. அவளோட உடன் பிறந்தவர்கள் 3 பேர், யாருக்கும் ஆண் வாரிசு இல்லை. அவள் கணவர் சந்தானகோபாலன் உடன்பிறப்புகளும் 3 பேர், அவர்களுக்கும் வாரிசு இல்லை. கறிவேப்பிலை போல இருதரப்பிலும் இடையே ஒரு அபூர்வம் போல வந்து பிறந்திருப்பவன் தான் ஸ்ரீராம். அந்த பாசம் அவளை அப்படியே பேச வைத்தது. ஆரம்பிச்சிட்டியா? அடுத்து அவன் தாடி மீசை வச்சுப்பான், உன்னால் முடியுமான்னு கேட்பேன். குட்டிக்காரன் அடிப்பான், அதுவும் உன்னால் முடியுமான்னு கேட்பேன். தெரியுறதா இல்லையோ? போய் பல் தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு வா. இப்படியே சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை உடிச்சு விடுவேன். அதிகாரமாக பேசிவிட்டு விலக பங்கஜம் பாட்டி கேட்டபடியே வந்தான். என்னடா கண்ணே, அம்மா காத்தாலேயே டிஸ்கோ ஆட ஆரம்பிச்சிட்டா? ஆமாம் பங்கஜ், அவன் என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் நான் நின்னா தப்பு, குனிஞ்ச தப்பு. எட்டுத்தலை அவன் அமெரிக்கா போயிட்டா அவனை பார்க்க முடியாதுன்னு உன் அம்மா இப்போவே அவன் வரையில் பொங்கி வழியிறா. இவன் அமெரிக்கா போய் படித்து பாஸ் பண்ணுவான்னு நீ நம்புற? ஏன்டி அப்படி கேட்குற? நீ கேட்குறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்க. அப்படியே இரு, அவன் போகிறப்ப பார்த்துக்கலாம். ஐயா இன்றைக்கி காலக்காட்சிக்கு போக போகிறாரு, உங்கள்கிட்ட காலேஜுன்னு சொல்லுவேனே பாரு. சொல்லிவிட்டு மீரா பாத்ரூம் நோக்கி செல்ல அதுவரை ஹிந்துவை மேய்ந்து கொண்டிருந்த சந்தானகோபாலன் சிந்தனையோடு அதை மூடி வைத்துவிட்டு பொடி டப்பாவை எடுத்தார். உள்ளே போஸ்டை நுரையாக்கி துப்பிக் கொண்டிருந்தாள் மீரா. அந்த நொடிகளில் அவள் செல்போனில் இருந்து அழைப்பொலி. அவசர அவசரமாக வாயை கொப்பளித்து விட்டு டிவி மேல் பரப்பில் இருந்தபடி ஒலித்து கொண்டிருந்த செல்போனை எடுத்து ஹலோ என்றபடி காதில் வைக்கவும் மறுபுறம் மீரா, நான் டாக்டர் பேசுகிறேம்மா, உன் ஃப்ரெண்டுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கேன் என்று ஒழித்தது. ஓ ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஆனால் என்ன டாக்டர், உன் ஃப்ரெண்டை எங்களால் காப்பாற்ற முடியலம்மா. அந்த பதில் மீராவை சிலையாக்கியது. தொடரும்.